ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன எப்படி பார்க்க போனால் ஒரு டாப் 5 அட்வென்ச்சர் மூவிஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் இடத்துல இருக்க மூவி பார்த்தீங்கன்னா டோரா அண்ட் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு 2019 வந்து IMDb ரேட்டிங் 6.1 இந்த மூவி இருக்காங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டித்தனமான பொண்ணு எதாத்தாலும் ஒரு சாகசம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பா. இந்த சமயத்தில் அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ நான் அப்பாவை கடத்திட்டு போகிறப்ப அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிற நேரத்தில் ஒரு ட்ரெஷரையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதில் நடக்கிற ஒரு சாகசமான ஒரு அட்வென்ச்சர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு செம்மையான ஒருத்தபலான மூவி. நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒருத்தபலான மூவி. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபோர்த் பிளேஸில் இருக்க மூவி ஜங்கிள் கியூரியஸ் 2021 வந்துச்சு. IMDb ரேட்டிங் 6.6 இந்த மூவி தான் இருந்திருக்காங்க. இந்த மூவி தமிழ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த நோயாக இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை மருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஒரு பூ, அந்த பூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து போவாங்க. ஹீரோயினுக்கு வந்து அந்த சவாரி செய்கிறதுக்கு ஒரு படகு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அந்த படகு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஓட்டிட்டு வருவார். ஸோ இவங்க வந்து போன இடத்துல அந்த பூ வந்து அடைஞ்சாங்களா இல்லையா, வில்லன்ஸுக்கெல்லாம் உள்ள பிரச்சனைகளை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு செம்மையான மூவி. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். தேர்ட் பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா ஜர்னி டு த சென்டர் ஆஃப் தி இயர் 2008 இருக்குது. IMDb ரேட்டிங் 5.8 இந்த மூவி தந்துருக்காங்க. இந்த மூவி 2 பார்ட் இருக்குது. 2 பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான மூவி. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் தன்னோட அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு பூமியோட நடுப்பகுதி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்போ அந்த இடத்துல தொலைஞ்சு போயிடுவார். ஸோ அண்ணனை கண்டுபிடிக்க போன இடத்துல இவங்க வந்து நடுப்பகுதியை கண்டுபிடிச்சி அதுலேருந்து எப்படி வெளில வராங்க அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் வச்சு தான் செகண்ட் பார்ட்டில் எடுத்திருப்பாங்க. ஒரு சூப்பரான தரமான மூவி. கண்டிப்பாக இந்த மூவி வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்மையான ஒர்த்தபுளான மூவி. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்க மூவி பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன். IMDb ரேட்டிங் 8.1 இந்த மூவி இருக்காங்க. இந்த மூவி தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் மஸ்ட் வாட்ச் பண்ணக்கூடிய மூவி. ஒரு செம்மையான ஒர்த்தபுளான மூவி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5th பார்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. 5 பார்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த 5 பார்ட்டுமே வந்து பாருங்கள். செம்மையாக இருக்கும். நீங்கள் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டீங்க. ஜாக்ஸ்பாரா ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மூவிக்கு வந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒரு கடல் மாலுமியோட ஒரு செம்மையான சாகச பயணத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஸ்டோரிலேருந்து சரி, அதோட ஒவ்வொரு சீனும் சரி, செம்மையாக பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி அப்போகலிப்டோ 2006 வந்துச்சு. IMDb ரேட்டிங் 7.8 இந்த மூவிக்கு இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நரபலி கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்படையும் அப்படிங்கிற மூடநம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா நரபலி கொடுக்கறதுக்காக ஒரு மலைவாழ் மக்கள்லாம் எல்லாரையும் அடித்து கொடுமைப்படுத்தி கொண்டு வராங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறாரு. தப்பிச்சு போனவர் என்ன ஆனார், அவர் வந்து ஃபேமிலி அடைஞ்சாரா, அவங்களெலாம் எப்படி பழிவாங்கினது அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு செம்மையான மூவி. ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அட்வென்ச்சர் மூவியில் எடுத்தது. செம்மையான ஒருத்தவரான மூவி. கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த மூவிஸில் எந்த மூவிஸ் வச்சு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.